ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இவ்வளோ சீக்கிரம் போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் தம்ப்நெயில் டைட்டிலாம் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் டீட்டெயிலாக வந்து வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 to 11 months முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கேப்ஜெமினியில் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. செலக்ட் ஆனதெல்லாம் உண்மை தான். அதுக்கப்புறம் வந்து அன்பாக்சிங் வீடியோ அதுவும் போட்டிருப்பேன், என்னுடைய வெல்கம் கிட் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ. அதுக்கப்புறம் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னுடைய பேரண்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் என்னுடைய கிளைண்ட் வந்து வேறு, ஸோ நான் அங்கே போயிட்டு vlog எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்டடு. அதனால வந்து சரி அட்லீஸ்ட் இந்த ப்ரெமிசஸ், இந்த டெக் பார்க் எப்படி இருக்குது அது மட்டும் கேப்சர் பண்ணி எடுக்கலான்னு சொல்லி நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். இருந்தாலுமே ஒரு லேசினஸ், சரி அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்து நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நான் வந்து சொல்கிறேன், மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ வந்து வாங்க ஃபுல் டெக் பார்க்கு, இந்த ப்ரெமிசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ், இதுதான். ஸோ இது வந்து பிரிகேட் டெக் பார்க், குரூப் ஃபீல்ட்லேருந்து பிரிகேட் டெக் பார்க் சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 to 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஐடி கார்டு இல்லைன்னா வந்து கேட்லேயே வந்து விடமாட்டாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய டெக் பார்க் தான். பட் இங்கே வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்காது. ஃபுல் 50-50 நேச்சுரல்ஸும் இருக்கும், மரம் செடி கொடிகளும் இருக்கும், பில்டிங்கும் இருக்கும். அதனால் இது எனக்கு இந்த டெக் பார்க் வந்து ஸ்பெஷலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த பில்டிங் தான் நான் வந்து ஒர்க் பண்ணுற பில்டிங். இந்த பில்டிங்கில் வந்து 2nd floor வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. வந்து கேட்கலாம், இப்போ மட்டும் வீடியோ எடுக்க வந்து அலௌடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் அலௌடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் என்னுடைய ஒரு மெமரிக்காக எடுக்கிறேன். ஸோ அதை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். பார்த்தாவே தெரியும், நான் வந்து வெளியே உட்காந்து தான் vlog எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரிகேட் இதுதான் வந்து டெக் பார்க்கோடைய நேம். ஸோ இந்த பில்டிங்குள்ளே இப்போ போகலாம் வாங்கோ. ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். டடா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்னுடைய பில்டிங்குள்ளே வந்தாச்சு. இது வரைக்கும் தான் அலௌட். இதுக்கு மேலெலாம் போகக்கூடாது, வீடியோலாம் எடுக்கக்கூடாது, முக்கியமாக அந்த ஃப்ளோர்லலாம் இப்போ எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் பில்டிங். ஸோ இன்னையோட லாஸ்ட்டு குட் பை சொல்லிவிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் லஞ்சுங்க. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக என்னுடைய பிளேட்டில் வந்து பிளேஸே இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் நான் எடுக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன லஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, இது வந்து கார்ன் சூப்பு, இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குருமா மாதிரி, தயிர், சாம்பார், ரசம், ஸ்வீட்டுக்கு வந்து பனானா. என்னுடைய பிளேட்டில் இடமே இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. இதுதான் என்னுடைய லாஸ்ட் லஞ்ச் இதோட கிளைண்ட் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் இல்லை சோம்பு கொஞ்சம் எடுத்தாச்சு, ஜீரணத்துக்கு நல்லது. ஸோ வச்சுருக்காங்க. டெய்லியும் லஞ்சுக்கு அப்புறம் இது வைப்பாங்க. ஸோ டெய்லியும் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு டைஜஷனுக்கு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய, அவ்வளோ பெருசில், பட் பெரிய இது டெக் பார்க் தான். இது போய் சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இருங்க, நான் அந்த ஃபுல்லாக காட்டுறேன் நாங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கமும் போகலாம், ஸோ இந்த பக்கமும் போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு ஆஃப் இது கவர் ஆகும். இன்னும் அந்த லாஸ்ட்டில் இன்னும் ஒரு ஆஃப் இருக்குது. இது இப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சுற்றிட்டு வந்தால் இங்கே அடியில் இது மாதிரி இருக்கும், பேர் என்ன, இது மாதிரி இருக்கும். இங்கேயும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரோடு தெரியுதுங்களா, அங்கே போயிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இந்த இடம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதான் வந்து எல்லா நாளுமே வந்து ஃபுல்லாலாம் சுற்றிட்டு வர மாட்டோம். ஒரு நாள் வந்து லேசியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஷார்ட்கட்டில் போயிட்டு வந்துடுது. யாருங்க அவ்வளோ தூரம் பார்க்குன்னு ஃபுல் டெக் பார்க்கே யாரும் சுற்றிட்டு வருவாங்க, ஷார்ட்கட்லேயே போயிட்டு வந்துடுவோம். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டேனா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ரீஸ்ட்ரக்சர் ஆனனால எனக்கு வந்து ப்ராஜெக்ட்லேருந்து டீஅலோகேட் பண்ணிட்டாங்க.
சரிங்களா. அதனால இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றனால நான் வந்து என்னுடைய அசெட், அந்த லேப்டாப்பு, அப்புறம் சில மவுஸ், அந்த மாதிரிலாம் ஹெட்செட்லாம் கொடுத்துருப்பாங்களா, அது வந்து நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஹேண்ட் ஓவர் பண்ணாலுமே நான் வந்து கேப்ஜெமினியில் ஒரு எம்ப்ளாயி தான், பேரண்ட் கம்பெனியில் நான் ஒரு எம்ப்ளாயி. இங்கே வந்து என்னுடைய கிளைண்ட்லேருந்து டீஅலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வர முடியாது. மேபி ஃப்யூச்சரில் தானே வரலாம். இதுக்கப்புறம் கேப்ஜெமினி மூலமாக இங்கே வர முடியாது. ப்ராஜெக்டில் அலோகேட் பண்ணாங்கன்னா வரலாம். ஸோ ப்ராஜெக்ட் முடிஞ்சது, லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால நான் வந்து கேப்ஜெமினி ஆஃபீஸ்க்கு தான் போக முடியும். அங்கேருந்து வேணால் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேறு கிளைண்ட்டுக்கு போகலாம், கேப்ஜெமினிலேருந்து வேறு கிளைண்ட்டுக்கு போகலாம். பட் பர்ஸ்னலாக வந்து நான் ஒரு 6 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு 7 yearsலேயும் எனக்கு வந்து என்னுடைய பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்ச கிளைண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது பென்ஸ். அதனால் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஐடி இண்டஸ்ட்ரியில் இது வந்து நார்மல் தான். நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் ஓகே, இதை விட எனக்கு பெட்டர், பெஸ்ட்டெல்லாம் கூட கிடைக்கும். பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச கிளைண்ட்டுன்றனால கொஞ்சம் லைட்டாக ஃபீல், அவ்வளோதான். இங்கே வந்து கேப்ஜெமினி மூலமாக வந்தனால இங்கே வந்து இந்த கிளைண்ட் கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் தான். இங்கே வந்து இன்டர்னல் ரிசோர்ஸும் இருப்பாங்க. பட் எக்ஸ்டர்னல் தான், மெஜாரிட்டிவ் எக்ஸ்டர்னல்ஸ் தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இன்டர்னல்ஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னல்ஸ்க்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே ஃப்ரீயாக தான் இன்டர்னலுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னலுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ், இந்த 11 o'clock ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஈவினிங்லேயும் ஸ்நாக்ஸு அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்டர்னலுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னல்ஸ்க்கும். இங்கே வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இருக்காது. அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருங்க லேப்டாப்பெல்லாம் போய் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக டீம்ஸ்க்கு ஒரு குட் பை மாதிரி மெசேஜ் ஒன்று போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுதாங்க ஃபைனலாக வந்து என்னுடைய லேப்டாப்பு, மவுஸு எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. வித் அந்த பேக்கோடு சப்மிட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அது வந்து ஐடி டெஸ்கில், ஐடி ஸ்டோரில். அதுக்கப்புறம் கீழே வந்து ரிசப்ஷனில் என்னோடய ஐடி கார்டும் சப்மிட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் இந்த டேக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்லி அலவுடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கும் இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கு. நான் லாஸ்ட் வரைக்குமே நான் எந்த கம்பெனி கிளைண்ட்னே சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்குது இல்லைங்களா, பிராண்டு. இந்த பிராண்ட் இருக்குல்ல கார், ஆடி மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் என்னுடைய கிளைண்ட்டு. இங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இன்னையோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய ப்ரொஃபஷனில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்தராக இங்கேயே கண்டினியூ பண்ண போகிறேன்னா இல்லை பை சான்ஸ் வெளியே போக போகிறேன்னா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ மறக்காமல் கண்டினியூவாக வர விலாக்ஸ் எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்ப்போம். பாய்.